இந்த வீடியோவில் குரூப் 2 எக்ஸாமுக்கான தமிழ் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். தேசிய கவி என்று போற்றப்படும் கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார். பாரதியார் அவர்கள் மதுரையில் ஆசிரியராக பணியாற்றிய பள்ளியின் பெயர் என்ன அப்படின்னா சேதுபதி உயர்நிலை பள்ளி. பின்வரும் பத்திரிகைகளில் பாரதியார் உதவி ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் என்ன? சுதேசமித்திரன். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயரை கூறுக. சக்கரவர்த்தினி. பின்வரும் நூல்களில் பாரதியாரால் எழுதப்படாத நூல் எது அப்படின்னா எதிர்பாராத முத்தம். பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்த கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன். தேசிய கவிஞர் பாரதியார் அவர்கள் பிறந்த ஊரின் பெயர் என்ன? எட்டயபுரம். பின்வரும் நூல்களில் பாரதியார் அவர்களால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல் எதுனா பகவத்கீதை. பின்வரும் கவிஞர்களில் கனக சுப்ரத்னம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்னா பாரதிதாசன். புரட்சி கவிஞர் என அழைக்கப்படும் கவிஞர் யார்னா பாரதிதாசன். பாரதிதாசன் அவர்கள் தமிழை தவிர பின்வரும் மொழிகளில் எவற்றில் புலமை பெற்றவராக இருந்தார்னா பிரெஞ்சு. பாரதியார் முன் பாடப்பட்ட எப்பாடல் கனக சுப்ரத்னம் அவர்களை பாரதிதாசன் என்று தமிழுக்கு அறிமுகப்படுத்தியதுனா எங்கெங்கு காணினும் சக்தியடா. பாரதிதாசன் அவர்களால் படைக்கப்பட்ட எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னா பிசிராந்தையார். பின்வரும் இலக்கிய படைப்புகளில் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்படாத நூல் எது அப்படின்னா சுதேச கீதங்கள். பின்வரும் நூல்களில் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்ட நூல் எதுனா இசை அமுது. பொறுத்துக. தேசிய கவி அப்படின்னா பாரதியார். புரட்சி கவி பாரதிதாசன். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இது ஆப்ஷன் பியில் இருக்கு. பாரதிதாசன் பிறந்த ஊரின் பெயர் என்ன? புதுச்சேரி. நாமக்கல் கவிஞர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார்னா மோகனூர். பின்வரும் கவிஞர்கள் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக பதவி வகித்தவர் யார்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடலை இயற்றிய பெரும்புகழ் அடைந்தவர் யார் அப்படின்னா வே. ராமலிங்கனார். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று தமிழரின் பெருமையை வரையறுத்து கூறியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். நூலாசிரியர் பொறுத்துக. பாஞ்சாலி சபதம் பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். காந்தி அஞ்சலி நாமக்கல் கவிஞர். குழந்தை செல்வம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இது ஆப்ஷன் சியில் இருக்கு. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை பின்வரும் எவற்றுக்கு உரை எழுதியுள்ளார்னா திருக்குறள். பின்வரும் நூல்கள் நாமக்கல் கவிஞரால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா அவளும் அவனும். பின்வரும் நூல்கள் நாமக்கல் கவிஞரால் எழுதப்படாத நூல் எது அப்படின்னா பம்பாய் மெயில். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை குமரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் எனும் ஊரில் பிறந்தார்னு தேரூர். கவிமணியால் ஆங்கில மொழியிலிருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட கவிதை நூல் எது? ஆசிய ஜோதி. கவிமணியால் மொழிபெயர்க்கப்பட்ட லைட் ஆஃப் ஏசியா என்ற வரலாற்று கவிதை நூலை எழுதியவர் யாருன்னா எட்வின் அர்னால்டு. பின் வருபவர்களில் குழந்தை இலக்கியம் வளர வழிகாட்டியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தில்லை பகுதியுடையான் சிற்றம் பலந்தண்ணில் அல்லும் பகலும் நின்று ஆடுகிறான், எல்லைக்கண் அண்ணாமலைமன் அமைத்த கலைக்கழகம் கண்ணார கண்டு கழித்து என்ற வெண்பாவில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் எப்பல்கலைக்கழகத்தை பாராட்டு முகமாக வெண்பாவை வடிவித்துள்ளார் அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம்.
பின்வரும் எத்துறையில் கவிமணி சிறந்த ஆராய்ச்சியாளராக விளங்கினார்னா கல்வெட்டு ஆராய்ச்சி. பின்வரும் நூல்களில் கவிமணியால் எழுதப்படாத நூல் எதுனா தமிழன் இதயம். பின்வரும் படைப்பில் கவிமணியால் படைக்கப்பட்ட படைப்பு எதுனா உமர் கய்யாம் பாடல்கள். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்று பாடலை பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பொருந்தாத இணையை கண்டறிக. கவியின் கனவு நாமக்கல் கவிஞர். பொருந்தாத இணையை கண்டறிக. இதுல கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கடலூர். அவ்வளோதான் இந்த வீடியோ.